கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று இங்கு பவுல் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே போல ஊழியம் செய்யும் பொழுது கூட அதை நீங்கள் கர்த்தருக்கென்று பண்ணுங்க, மனுஷருக்கென்று அல்ல. கர்த்தருக்கென்று எப்படி பண்ணணுமா? நல் மனதோட, நல்ல மனப்பூர்வமாக, நல்ல மனதோடு கூட நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அதற்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவானென்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதம் அழகாய் எழுதுகின்றார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நேராக கொண்டு வருகிறார். எப்படின்னா, அடிமையானவனானாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனானாலும் சரி, அவங்கவுங்க செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை பெறுவார்கள். எப்படிப்பட்டவர்கள் ஆனாலும் சரி. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அல்லது இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஸ்கூலை வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம். அதை எப்படிப்பட்டவங்களான சுயாதீனமாக யாருடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சிறிய ஒரு ஆட்டோ ஓட்டினா கூட உங்களுடைய சொந்த ஆட்டோ வாங்கி அதை நீங்கள் ஓட்டலாம். அப்போது உங்களை யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் சுயாதீனமாக இருக்கிறீங்க. அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில், நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு மேலே அதிகாரிகள்லாம் உண்டு. அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதான் அங்கு சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் செய்கிற நன்மையின்படியே தேவனிடத்தில் நீங்கள் பலனை பெற போகிறீங்க. அவரவர் செய்த நன்மையின்படி தான் பலனை பெற போகிறீங்க அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் யாருக்கென்று ஊழியம் செய்யணுமா? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக ஊழியம் செய்யுங்க, நல் மனதோடு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஊழியம் என்பது நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்வதையும் இங்கு குறிப்பிடுகின்றது. ஆனால் அதற்கு முன்னதாக உள்ள வசனத்தை வாசித்தா எல்லாரையும் குறிப்பிடுகிறது என்று தெரியும். அதற்கு முன்பதாக பாருங்க. வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதியிருக்கின்றது. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்போ சாதாரண உலக வேலையை நீங்கள் செய்தாலும் கூட அதை நீங்கள் எப்படி அதை கவனமாக செய்யணுமா? மனுஷருக்கு ஊழியம் செய்கிறது போல எண்ணி செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல உங்கள் சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இது ஒரு பக்கம். அதாவது நீங்கள் என்ன வேலை செய்தாலும் கூட அப்போது அந்த பணியில் ஜாக்கிரதையாக, பார்வைக்கென்று மனுஷர்கள் பார்க்குறாங்க. நம்ம வெளியே இந்த வேலையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஷோவாக, ரொம்ப அழகாக இருக்குது என்று நல்லா வேலை செய்கிறாங்க என்று சொல்வதற்காக அல்ல. நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவன் இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு விரும்புவாரோ அப்படி அந்த காரியத்தை அழகாக தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுக்கேற்றபடி அதை செய்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதைத்தான் ஆவியானவர் விரும்புகின்றாரும். அப்படி என்றால் ஊழியமானாலும் அப்படிதான். ஊழியத்தை செய்யும் பொழுதும் கூட இந்த மனுஷருக்கு என்று செய்ய வேண்டாம், பார்வைக்காக செய்ய வேண்டாம், பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காகவோ. அதான் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக,
மனுஷர்கள் இதுதான் பிரியப்படுவாங்க, நம்ம இப்படி ஊழியம் செய்தா மனுஷர்கள் விரும்புவாங்க, இப்படி அவர்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணினால் அவங்க விரும்புவாங்க, இப்படி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினா, இப்படி பாடல் பாடினா இதான் ட்ரெண்டு, இப்ப எல்லாம் மாறிடுச்சு என்று சொல்லி மனுஷர்களை பிரியப்படுத்த, மக்களை பிரியப்படுத்த, அதற்காக நீங்க பார்வைக்கென்று ஊழியம் செய்யாதீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை பகுதி நேரமா ஊழியம் செய்யலாம், முழு நேரமா ஊழியம் செய்யலாம். நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தரை பிரியப்படுத்த நாம் ஊழியத்தை செய்ய வேண்டுமே தவிர மனுஷரை பிரியப்படுத்த, மனுஷருக்கு பார்வைக்கு அவர்களுக்கு பிரியம் உண்டாக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எதை விரும்புகிறார், எது தேவனுடைய சித்தம், எதை செய்வது தேவனுடைய சித்தம், எதை செய்யாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதனை அறிந்து மெதுவாக ஜாக்கிரதையாக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தான் தரிசனம் கொடுத்து ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் உண்டு. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சித்தத்தின்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படியாக அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மனுஷர்களை பிரியப்படுத்த, மற்றவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, மற்ற ஊழியக்காரர்கள்லாம் இதை போல செய்து மனுஷர்களை பிரியப்படுத்துகிறாங்க, அப்போ அதை மனுஷர்கள் விரும்புகிறாங்க என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை தாண்டி நம்முடைய இஷ்டப்படி மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் செய்ய ஒரு நாள் இறங்கவே கூடாது. நீங்கள் ஒரு சிறிய அளவில் ஊழியத்தை செய்தாலும் பெரிய அளவில் ஊழியத்தை செய்தாலும் பரவாயில்ல, அதில் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நாம் இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக சகோதரன் முழு நேர ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறாங்க. அன்றும் இன்றும் சரி, எப்பொழுதும் மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து தான் ஊழியத்தை செய்வது வழக்கம். ஒருவேளை பார்க்கிறவங்க, பிரதர் நீங்கள் இப்படி செய்யலாமே, பிரதர் நீங்கள் அப்படி செய்யலாமே, நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் இப்படி இந்த ஊழியத்தில் இப்படி செய்யுங்க என்றெல்லாம் கூட ஒரு சிலர் அறியாமல் சொல்வது உண்டு. அவ்வப்போது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தர் என்ன இதை குறித்து சொல்லுகிறார், நமக்கு இந்த காரியத்தை எப்படி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை ஆண்டவரிடத்தில் பெற்று அப்படியே செய்வது தான் சகோதரனுடைய வழக்கம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் கூட மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தருக்கென்று நல்மனதோடைய ஊழியத்தை செய்வோம். ஏன்னால் பலன் கொடுக்கிறவர் அவர்தான். பார்த்தீங்களா, யாராக இருந்தாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து நீங்கள் இப்படி செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென்.